வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000. அரசு ஊழியர்களாக இருந்தவர்களின் குடும்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகக்கூடிய ஒரு குட் நியூஸ் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன அப்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த 1000 ரூபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வேற நெருங்கி வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுடைய இறுதி பட்டியல் எப்போது வெளியாகும் எப்போ வெளியாகும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக அனைத்து மக்களிடையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய நிராகரிக்கப்பட்டவர்களும் புதிய விண்ணப்பங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 28 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் இதுவரைக்கும் புதியதாக விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருடைய விண்ணப்பமே ஏற்கப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்கப்படாது அப்படின்னு ஒரு இடையில சொல்லியிருந்தாங்க. அனைத்து விண்ணப்பங்களும் கள ஆய்வு மூலம் இறுதி செய்யப்பட்டு அதில் தகுதியான பெண்களை மட்டுமே தமிழக அரசு தேர்வு செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதே போல கடந்த முறை, அதாவது 2023 கடந்த முறை இதே வழிமுறையை பின்பற்றியதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா தேர்வு செஞ்சு இப்போ வரைக்கும் 1.15 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை விரைவில் உயரப்போகிறது. அதிக நாட்கள் எல்லாம் இல்லை, நவம்பர் மாத இறுதிக்குள் முழு பயனாளிகளின் பட்டியலுமே இறுதியாகும் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. டிசம்பர் முதல் வாரத்தில் புதிய பயனாளிகளின் பட்டியல் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா டிசம்பர் 15ஆம் தேதி தான் அவங்களுக்கு முதல் தவணையா 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது தகுதியான பெண்களுக்கு இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாக அரசு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை தமிழ்நாடு அரசுடைய ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அவங்க அப்படின்னா அப்படி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இந்த முறை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு அவங்க ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க இதில் ஒரு பயனாளிகளாக இணைஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காகவே என்னன்னா கவர்மெண்ட் அவங்களுடைய விதிமுறைகளை தளர்த்தி இருக்கிறாங்களாம். ஸோ ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே குறைவான காலமுறை ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்ப பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரூபாய்க்குள்ள ஆண்டு வருமானம் பெறக்கூடிய குடும்பங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஓய்வூதியம் பெறுபவர்கள் பெண்களாக இருப்பின் விண்ணப்பிக்க முடியாது. அதே குடும்பத்தில் இன்னொரு பெண் இருப்பின் அவங்க கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னால இது கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஓய்வூதியம் வாங்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக விண்ணப்பிக்கவே முடியாது. ஆனால் இப்போ அதை தளர்வு பண்ணியிருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் சில வாரங்களில் மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்க போகிறதுங்கிற விஷயத்தையும் அவங்க ரொம்ப வெளிப்படையாக கவர்மெண்ட் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 15ஆம் தேதி அனைவர் வங்கி கணக்கிலும் 1000 ரூபாய் வழங்கப்படும். நன்றி.